ஆக்ட்ரஸ் குஷ்பு அவர்களோட மகளான அவந்திகா அவர்களோட மேரேஜில் எவ்வளோ மொய் பணம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயங்களை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கல்யாணத்தை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குஷ்பு மற்றும் சுந்தர்சி இவங்களோட மகளான அவந்திகா அவர்களுக்கு கோவாவில் நேற்று ரொம்பவே சூப்பரான முறைப்படி மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு மேரேஜுக்கு நிறைய பேர்த்துக்கு பத்திரிக்கை வச்சுருந்தாலுமே நிறைய பேரை வந்து ரிசப்ஷன் தான் வர சொல்லியிருந்தாங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான பீப்புள்ஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவந்திகா அவர்களுக்கு பீப்புள் அலர்ஜி இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு ஏற்பாடை பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே மிக முக்கிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், மிக முக்கிய நடிகர் நடிகைகள் இவங்க எல்லாரையுமே வந்து அவங்க வர சொல்லியிருந்தாங்க. அண்ட் கல்யாணம் ரொம்பவே சீரும் சிறப்புமாக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. அண்ட் இந்த ஒரு நிலையில் கல்யாணத்தில் எவ்வளோ மொய் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போகுது. பொதுவாகவே செலிப்ரிட்டிஸோட கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா மொய்யெல்லாம் அந்தளவுக்கு யாரும் வந்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம சைட்னா 5000 10,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வைப்போம். பட் செலிப்ரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கில் தான் வைப்பாங்க. அதனால் மோஸ்ட்லி யாருமே பணமாக மொய்யாலாம் வைக்க மாட்டாங்க, கிஃப்டாக தான் கொடுப்பாங்க. அதுவும் கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்களாம் மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டி சிரஞ்சீவி, ஜாக்கி செராஃப், இது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா அவர்கள் வந்திருந்தார், சிரஞ்சீவி அவர்கள் வந்திருந்தார், த்ரிஷா போயிருந்தாங்க. இப்படி எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஐகான்ஸாக தான் போயிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே நகையாக தான் பரிசாக கொடுத்துருந்துருக்காங்க. சில பேர் வந்து கோல்டு ரிங் கொடுத்துருக்காங்க, சில பேர் வந்து டைமண்ட் நெக்லஸ் கொடுத்துருக்காங்க, இன்னும் சில பேர் வந்து தங்கத்தில் வைரத்தில் ஆன பிரேஸ்லெட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்களை தான் அவங்க வந்து பரிசாக மணமகனுக்கும் மகளுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே வந்திருக்கக்கூடிய மொய் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. ஏன்னா மிகப்பெரிய ஆளுநர்கள் எல்லாமே வந்து வச்சிருக்கக்கூடியதெல்லாம் சும்மா 5 லட்சமோ 10 லட்சமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பாக கோடிக்கணக்கில் தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது குஷ்பு அவர்களோட டாட்டரான அவந்திகா அவர்களோட மேரேஜுக்கு வந்திருக்கக்கூடிய மொய் மட்டுமே கிட்டத்தட்ட பல கோடிகள் போகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இது எல்லாமே கல்யாணத்தில் கொடுக்கப்பட்டதை மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசப்ஷன் வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு ரிசப்ஷனுக்கு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, நிறைய அரசியல் பிரமுகர்கள் கலந்துக்கிட்டாங்க, நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடானவங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பல கோடிகள் வந்து இவங்களோட கல்யாணத்தில் மொய்யாக வந்திருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அண்ட் அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு இருக்கு. அண்ட் அதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே ஹோல்சமாக இருக்குது. தளபதி விஜய் அவர்கள் அந்த கல்யாணத்துக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சாங்க. பட் அஃபிஷியலாக ஒரு சில வேலைகள் இருந்ததுனால அவரால் போக முடியல. கண்டிப்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுமே கூடிய சீக்கிரமே அவங்கள கிஃப்டோட போய் பார்ப்பாரு, அவங்களுக்கு தன்னோட வாழ்த்துக்களை சொல்லுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஃபங்க்ஷனில் வந்திருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய மொய் அமௌண்ட்டை பார்த்து நீங்கள் என்ன நினச்சிங்க, உங்களோட தாட் என்ன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.